பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவனே என்னுடைய தேவன். முதலாவது நம்முடைய ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இயேசு என் கூட இருக்கிறாருங்கிறத நம்பணும். என் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார், என் படிப்பில் இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் இயேசு என் கூடவே இருக்கிறாருங்கிறத நம்பணும். தேவனே, நீர் என்னுடைய தேவன். இயேசுவே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிதாவிடத்தில் அதிகாலை இருட்டோடு எழுந்து போய் பிதாவை தேடினார். இருட்டோடு போய் முழங்கால் பிதாவிடத்திலே ஜெபம் பண்ணினார். அதனால தான் 3 வருஷ ஊழியம் பிரகாசமாக இருந்தது. யாரிடத்திலும் பணம் கேட்கல, யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்கல, யாரையும் நம்பி போகல, பிதாவை மட்டும் நம்பியிருந்தார். அவருடைய ஊழியம் 3.5 வருஷ ஊழியத்தை இன்ன வரைக்கும் ஒரு மனுஷனும் செஞ்சதில்லை. காரணம், இரவெல்லாம் இயேசு ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லணும், அறிக்கை செய்யணும், தேவனே நீ என்னுடைய தேவன், இயேசுவே என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இரட்சகர், என்னுடைய தெய்வம். அதிகாலமை தேடுவேன். அதிகாலை தேடுங்க, மனுஷனை தேடி போகாதீங்க. ஆனால் இயேசுவை மாத்திர நம்புங்கள், இயேசுவை மாத்திர நம்புங்கள். நம்முடைய இயேசு ஒருபோதும் மாறாதவர். மனுஷன் மாறிடுவான், ஒருபோது இயேசு மாற மாட்டார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, என்னோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.